போன வாரம் சந்தையில் வந்து பனங்கிழங்கு வாங்கிட்டு வந்தாங்க. சரி அது பசங்களுக்கு வேக வச்சு கொடுத்துடலாம், வச்சுருந்தாலும் வேஸ்ட் ஆகிடும்னு சொல்லிட்டு ஒரு அடிப்பகுதியும் மேல் பகுதியும் கட் பண்ணிட்டேங்க. ஏன்னா தடிமனாக இருக்கிற பகுதி மட்டும்தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், அதுதான் உரிக்கவும் முடியும். அதனால் சொல்லி அது மேல் பகுதியும் அடிப்பகுதியும் கட் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டு ஒரு 5-6 விசில் விட்டுட்டேங்க. நல்லா வெந்துருச்சு. பனங்கிழங்கு வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க, நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. அதனால் நான் எங்கே சந்தையில் பார்த்தாலும் அடிக்கடி வாங்கிட்டு வந்து கிட்ஸுக்கு செஞ்சு கொடுத்துருவேன். அவங்க கொஞ்சமாக தான் சாப்பிடுவாங்க, இருந்தாலும் சாப்பிட்டு பழகட்டுன்னு சொல்லி நான் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவேங்க. வேக வச்சுட்டு நல்லா உரிக்கணுங்க. அதை உரித்து அந்த நார் வர வரைக்கும் உரிச்சிட்டா தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், அது தோல் எல்லாமே உரிச்சிட்டு இந்த மாதிரி உரிக்கும்போது நார் எந்த அளவுக்கு வருதோ, ஒரு டைம் உரித்தாலும் நார் வரும், இன்னொரு டைம் உரிங்க, செகண்ட் டைம் உரித்தாலும் நார் வரும், தேர்ட் டைம் உரிக்கும்போது நார் வந்துச்சுன்னா அந்த நார் வர்ற வரைக்கும் உரிச்சிக்கிட்டே இருங்க. இந்த கிழங்கை மட்டும்தான் நம்ம சாப்பிடணும். என்னோடய வீடியோஸ் எல்லாமே பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ.